ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவீஸ் ஒன் வியூ. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷலாக லாங் வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். லாங் வீக்கெண்ட் vlogனால் நீங்கள் என்னெல்லாம் யோசிப்பீங்க? அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அதாவது எங்களுக்கு வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அதாவது சாட்டர்டே, சண்டே, மண்டே இந்த 3 நாள் தொடர்ந்து லீவ் இருக்கிறனால நாங்கள் வந்து அதை வந்து லாங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு மண்டே ஏன் லீவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து மெமோரியல் டே அப்படிங்கிறனால இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து தொடர்ந்து ஸ்கூல்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த vlog தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ட்ரைவ் பண்ணிவிட்டு, அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 hours ட்ரைவ் பண்ணி நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். போகிறப்ப ரொம்ப சீனிக்கான ரூட் எடுத்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஹைவே தான் போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு சீனிக் ட்ரைவ் எடுத்திருந்தது. பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா செழிப்பான வயல்கள், தோட்டம்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ சம்மர் ஆரம்பித்தனால இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஸ்டார்டிங் அதாவது பிகினிங் ஆஃப் த சம்மர் சீசன் ஆரம்பித்தனால பார்த்திங்கன்னா எல்லா செடிகள், மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்டிவேஷனும் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துலலாம் நிறைய கல்டிவேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார்ம்லேண்ட்ஸ் நிறைய பார்த்துட்டே வந்திருப்பேங்க. ஸோ இந்த கல்டிவேஷன்லாம் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட என்னங்க ஒரு செப்டம்பர்லேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் தான். திருப்பியும் வந்து பனி பெஞ்சிரும். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். திருப்பியும் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்ப்ரிங் சம்மரில் தான் திருப்பியும் அந்த கல்டிவேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போகும்போது நான் முதலே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து மெமோரியல் டே அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால் இந்த மெமோரியல் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து யுஎஸ் மிலிட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போரில் வந்து இறந்துருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுடைய ஞாபகார்த்தமாக தான் இந்த மெமோரியல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட ஞாபகார்த்தமாக தான் இந்த மெமோரியல் டே கொடுக்கப்படுதுங்க. அவங்களுடைய ஹானர் பண்ணுற ஒரு விதமாக வந்து யுஎஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மெமோரியல் டே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சொல்லப்போனால் கரெக்டாக அந்த மே மாதம் 27ஆம் தேதி வந்து அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாட்டுக்காக யார் யார் போராடி அவங்க உயிரை வந்து திறந்துருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஹானர் பண்ணுற விதமாக அந்த மெமோரியல் டே வந்து சொல்லப்படுது. அவங்களுக்கான டே அப்படின்னு சொல்லி இந்த மெமோரியல் டே வந்து ஒரு லீவ் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, நாங்கள் வந்து அந்த டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஒரு கோயில், அதாவது டெம்பிள் விசிட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் இருந்தது. ஏன்னா வந்து லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறனால எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லா இடத்துலையுமேருந்து அவங்கவுங்க இடத்துக்கு போகிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ட்ராவலிங் வெக்கேஷன்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்களும் அந்த ரூட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜோட பேர் தான் பே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேரிலேண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ் தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4.5 மைல் அளவுக்கு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ் டு சொல்லப்போனால் ஒரு 7 கிலோமீட்டருக்கு வந்து இந்த பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் கட்டப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1952ஆம் ஆண்டு வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கும் நாங்கள் போயிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது இந்த பிரிட்ஜோடைய என்டையர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிட்ஜோடைய லென்த்து, அதெல்லாம் வந்து நிறைய டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மெயினாக போகிறது வந்து கோயிலுக்கான ஒரு இடம் தான். ஸோ நாங்கள் வந்து பால்டிமோரில் இருக்கிற முருகன் டெம்பிளுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து முருகனுக்கான அறுபடை வீடுகள் வந்து ஒரே கோயிலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, சுவாமிமலை ஆகிய அறுபடை வீடுகளும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரே கோயிலில் வந்து பார்க்குறனால, அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த கோயில் விசிட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நாங்களும் அந்த கோயில் விசிட்டை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ரொம்ப தூரமாக தான் இருந்தது போகிறதுக்கு. ஆனால் வந்து இந்த கோயிலுக்கு வரணுன்னா இந்த மாதிரி இந்த முருகன் கோயில் நம்ம பார்க்கணுன்னா நம்ம பால்டிமோரில் இருக்கிற முருகன் கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா, அதாவது அந்த முருகன் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மைல்ஸ் தள்ளி வந்திங்கன்னா ஒரு சிவா விஷ்ணு டெம்பிளும் இருக்குங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிளு. ஸோ நீங்கள் வந்து அந்த முருகன் கோயில் விசிட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சிவா விஷ்ணு டெம்பிளும் மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்ததுங்க.
கோயிலாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரிலாண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற அதாவது ஆனாபோலிஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு டவுன் டவுன் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேரிலாண்ட் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட் தான். அது அதுக்கு வந்து பயங்கர வரலாறுலாம் இருக்குது. சுற்றியும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வரலாறுலாம் இருக்குங்க. சுமார் ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் அமெரிக்கா வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதாவது அவங்க வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ் ரூல் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய ஆட்சி நடத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க. இந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து இந்த ஊர் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதாவது இந்த பால்டிமோரும் இந்த அனாபோலிஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப வரலாற்றுத்துவம் மிக்க ஊர்களாக கருதப்படுதுங்க. நிறைய வரலாறு இருக்குங்க. இது சுற்றிலும் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இந்த ஸ்டேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த மேரிலாண்டோடைய ஸ்டேட் ஹவுஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ முக்கியமாக இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்ஸ்லும் பார்த்திங்கன்னா 1700களில் கட்டின பில்டிங்ஸ்லாம் இன்னுமே வந்து ரொம்பவே அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ இதான் அந்த ஸ்டேட் ஹவுஸு. ஸோ இங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் பாருங்கள். நிறைய பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங்ஸ் தான். ஸோ இன்னமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக ரொம்பவே நீட்டாக பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஆனாபோலிஸ் டவுன் டவுன் எப்படி இருக்கும்னே ஒரு ஐடியாவே கிடையாது. சரி, கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த டவுன் இருக்குது. இந்த டவுன் டவுன் இருக்கிறனால நாங்கள் சும்மா ஒரு டிரைவுக்காக தான் வந்திருந்தோம். ஆனால் வந்தப்பறம் தான் தெரியுது உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, பிரசிடெண்ட் ஒயிட் ஹவுஸ் வந்து இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதாவது மேரிலாண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஹவுஸை சுற்றியே பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சிட்டியில் இருக்கிற பில்டிங்கும் அவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பில்டிங்காக கன்சிடர் பண்ணுது. ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த டவுன் டவுன் எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் போல தான், ரொம்ப நேரம்லாம் நாங்கள் நிற்கவே இல்லை. ரொம்ப நேரமாக நாங்கள் போய் சுற்றி பார்க்கல. நாங்கள் ஜஸ்ட் ஒரு டிரைவ் தான் பார்த்துட்டு வந்து நாங்களும் வந்து அதே ரூட்டுக்கு நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த இடம் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.